ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் எம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்த ஒரு விஷயம். எமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், எமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால், சோதனையால் எம்முடைய வாழ்க்கை சூழ்கிறது என்றால், எந்த சோதனையாக இருக்கலாம், குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், செல்வத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம். எந்த சோதனையில் நாம் உட்படுத்தப்பட்டாலும் ஒரு முஃமின் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய், எந்த பாவத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய், ஏன் நீ சோதிக்கப்படுகிறாய், அல்லாஹ் உன்னை சோதிக்கிறானா அல்லது தண்டனைக்காக அல்லாஹ் இந்த சோதனையை உன் மீது இறக்கி இருக்கிறானா? ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. இந்த பூமியில் குழப்பங்களும் நிலத்திலும் கடலிலும் குழப்பங்கள் பரவி விடுகிறது மனிதர்கள் சம்பாதிக்கும் பாவங்களின் காரணமாக. ஆம், பாவங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளுக்கும் காரணம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூலுடைய கட்டளைக்கும் மாறு செய்வதுதான் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அத்துணை ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம். இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வாதாரத்தை குறைக்கிறான் என்றால், எமக்கு கொடுத்த அருட்கொடையை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால், முதல் காரணம் நாம் வாழ்க்கையில் அந்த அருட்கொடைக்கு மாற்றமாக நடந்த செயல்கள் தான். வேற எதுவும் இருக்க முடியாது. எது நடந்தாலும் சரி. சஹாபாக்களுடைய புரிதலை பாருங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அஹ்ஸபுர் ரஜுல், நான் நினைக்கிறேன் ஒரு மனிதன் தான் கற்கின்ற கல்வியை மறக்கிறான் என்றால், இல்முத்தீன், தீனுடைய கல்வியை ஒருவன் கற்கிறான், குர்ஆனை கற்கிறான், குர்ஆனை கற்கின்றவன் குர்ஆனை மறக்கிறான் என்றால், மார்க்க கல்வியை கற்பவன் மார்க்க கல்வியை மறக்கிறான் என்றால், அதனுடைய முதல் காரணம் பில் ஹதீஅத்தி யஅமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்று. அல்லாஹு அக்பர். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய அந்த இல்முடைய திறமையை பார்த்து வியந்தார்கள். 9 வயதில் முஅத்தாவுடைய முழு கிதாபையும் மனனம் செய்தார்கள். இமாம் ஷாஃபிஈ அவர்களை பார்த்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த இல்முடைய வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த வெளிச்சத்தை நீ அணைத்து விடாதே, பாவங்கள் என்னும் இருளால். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு வசியத் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆம், இந்த பூமியில் நன்மையில் நம்மால் தொடர முடியவில்லையா? என்னால் 5 நேரம் ஜமாஅத்தோடு பள்ளியில் முயற்சி செய்தும் தொழ முடியவில்லை. என்னால் குர்ஆனை ஒரு பக்கத்துக்கு மேல் அதிகமாக ஓத முடியவில்லை. என்னால் அல்லாஹ்வுடைய நினைவில் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து திக்ர் செய்ய முடியவில்லை. என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை. என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை. என்னால் பிரார்த்தனையில் கவனத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியவில்லை. என்னால் ஹலாலான வழியில் சம்பாதிக்க முடியவில்லை. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஏதாவது தடை என்று நினைத்தால் அது என்ன தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மாணவர் கேட்டார், யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில்லைல், இரவுடைய வணக்கத்திலிருந்து நான் விலக்கப்படுகிறேன். என்னால் கியாமுல் லைலை தொழ முடியவில்லை. ஆனால் அதனுடைய காரணம் எனக்கு தெரியாது. ஏன் என்னால் எழுந்து கியாமுல் லைலை தொழ முடியவில்லை? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே பதிலை சொன்னார்கள், உன்னால் இரவு வணக்கத்திலே முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்றால் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். உன் பாவம் உன்னை அதிலிருந்து தடுக்கிறது. உன் பாவம் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதிலிருந்து உன்னை தடுக்கிறது. உன் பாவம் இந்த பூமியில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகுவதை விட்டு தடுக்கிறது என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், இதுதான் 2 சோதனைகள். ஒன்று, அல்லாஹ் அவர்களுடைய ஈமானுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனையுடைய முடிவு வெற்றி. இரண்டாவது, அல்லாஹ் சோதிப்பான், அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக இந்த சோதனையுடைய முடிவில் அவன் தௌபா செய்து மீளவில்லை என்றால் இதனுடைய முடிவு தண்டனை.
இது எம்முடைய வாழ்வுடைய அந்த முடிவுதான் வெளிப்படுத்தும் எம்மை அல்லாஹ் எதற்காக சோதிக்கிறான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் பாவிகளுடைய சோதனையால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி இங்கே பேச வரவில்லை. அது நீங்காது, அது விலகாது. அவன் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே திரும்பாதவரை ஒரு பாவியால் இந்த பூமியில் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழவே முடியாது. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு, யார் எம்முடைய நினைவை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து ஒரு மனிதன் தூரமானால் فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, இந்த பூமியிலும் கபரிலும் மறுமையிலும் அவனுடைய வாழ்வு நெருக்கமானதுதான். وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாளை மறுமையில் அவன் குருடனாக எழுப்பப்படுவான். அவன் கேட்பான் அல்லாஹ்விடத்திலே, யா ரப் லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, நான் பார்வை உள்ளவனாக இருந்தும் ஏன் யா அல்லாஹ் என்னை குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய வசனங்கள் உனக்கு இறக்கப்பட்ட பொழுது நீ மறந்தாய், அதனால் உன்னை நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று. இது அவன் தௌபா செய்து விலகாத வரை இந்த அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் யாராலும் எதுவும் நீக்க முடியாது. நாம் இங்கே பேச வருவது முஃமின்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை அவன் எப்படி கையாளுவான்? கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த பூமியில் அல்லாஹ் மனிதர்களை படைத்து ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து ஈமானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தால் உங்களை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பான் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை. அல்லாஹ் பொதுவாக ஒரு நியதியை ஆக்குகிறான். இப்படித்தான் இந்த பூமி இருக்கும், இதை மாற்ற முடியாது. எப்படி? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ, அல்லாஹ் எண்ணுகிறான், உங்களை அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பான், உங்களை அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான், உங்களை அல்லாஹ் செல்வத்தை குறைத்து உறவுகளுடைய உயிரிழப்புகளின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். வபஷ்ஷிரி ஸாபிரீன், ஆனால் அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி உண்டு. அல்லாஹ் மேலும் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் எங்களை சோதிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் சோதிப்பான். உங்களுக்கு முன்னோர்களை எப்படி அல்லாஹ் சோதித்தானோ அது போன்று உங்களையும் அல்லாஹ் சோதித்தே தீருவான். இந்த பூமியில் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீ ஈமானை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன்னை அல்லாஹ் சோதித்துதான் தீருவான். போர்க்களத்திற்கு ஒரு படை தளபதி அந்த படையை அனுப்பும் பொழுது அந்த போர்க்களத்திலே வரக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? எந்த இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்றுதானே சொல்லுவார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியில் நீங்கள் அனுப்பப்பட்டு விட்டீர்கள், இந்த பூமி முழுக்க உங்களை சோதனைகள் சூழ்ந்தே சீர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஆர்வப்படுத்துகிறான். இந்த சோதனையை ஒரு முஃமின் எப்படி கையாளுவான்? இந்த சோதனையில் எப்படி இன்பத்தை நோக்கி அந்த முஃமின் பயணிப்பான்? ஒரு கேள்வி கண்ணியத்துக்குரியவர்களே, முஃமின்கள் கவலைப்படுவார்களா? நான் கேட்பது மறுமையை குறித்த கவலை அல்ல, தீரை குறித்த கவலை அல்ல. தன்னுடைய வாழ்வில் செல்வம் பறிபோகிறது, தன்னுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் பறிபோகிறது, தன்னுடைய வாழ்வு முழுக்க நெருக்கடியால் சூழ்கிறது உலகத்துடைய பிரச்சனைகளின் காரணமாக. இதனால் ஒரு முஃமின் கவலை கொள்வானா? முஃமின்னா யாரையோ கேட்கிறேன்னு இல்ல, நம்மளும் நம்மள முஃமினா தான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கவலை கொள்ளுவோமா? கவலை கொள்ள மாட்டோமோ? அல்லாஹ் குர்ஆனிலே தீர்ப்பை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? உண்மையான முஃமின்கள் யார்? அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்.
அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் ஒருபோதும் கவலை அடையவும் மாட்டார்கள். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது? ஒரு முஃமின் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டார். அப்படி கவலை இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக எம்முடைய ஈமானில் குறை இருக்கிறதே தவிர எம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய சோதனை இல்லை. மேலையா எம்முடைய ஈமானில் குறை இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இன்னும் ஆகவில்லை, அதனால் கவலைப்படுகிறோம். அதனால் பிரச்சனைகள் எமக்கு பாரமாக தெரிகிறது. எம்மை அழிக்கக்கூடிய காரியமாக அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் கவலையை பற்றி. அல்லாஹ் குர்ஆனில் கவலை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. இரண்டிற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஒன்று, நீங்கள் கவலை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான். இன்னொன்று, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா ஹவுஃபுன் அலைஹிம் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதன் மீதும் பயம் கொள்ளவும் மாட்டார்கள், எதற்காகவும் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறான். அல்லது நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருபோதும் குர்ஆனில் அல்லாஹ் முஃமின்கள் கவலை அடைவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லவே கிடையாது. மேலும் தொடர்ந்தார்கள், கவலை ஒரு முஃமினுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும். கவலை அவனுடைய நோக்கத்தில் அவன் பயணிப்பதை தடுத்து நிறுத்தும். கவலைதான் ஷைத்தானுக்கு விருப்பமான காரியங்களில் முஃமினுடைய வாழ்க்கையில் ஷைத்தான் வழிகெடுக்க விரும்புகின்ற மிக முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் கவலை. இதை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டால் அவனுடைய நோக்கத்திலிருந்து, அவனுடைய வணக்க வழிபாட்டிலிருந்து, அல்லாஹ்வோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து அவனை நீக்கிவிடலாம் என்று ஷைத்தான் இந்த அமலை முஃமின்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை மிக விருப்பத்தோடு செய்கிறான் என்று இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பூமியில் அதனால் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையுங்கள், மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். புரியவர்களே, இந்த கவலைகள் நீங்க அல்லாஹ்வுடைய தீன் சொல்லுகிற சில வழிகளை எமக்கு முன்னால் முன்வைக்கிறேன். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. இந்த பூமியில் பொருளாதாரத்தில் பிரச்சனையா? லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. இந்த பூமியில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனையா? லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. யார் சொன்ன வார்த்தை இது? யார் சொன்ன வார்த்தை? இத் ஹுமா ஃபில் கார், இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா.